ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறது. ஊறுகாய் பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்ல ஊறுகாய் போடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதாவது நம்ம ஊற வச்சு போடாம, அன்னைக்கே ஆன் த ஸ்பாட்ல போடுற ஊறுகாய் ரொம்பவும் சுவையா இருக்கும். இந்த ஸ்டெப்ல இந்த இந்த ப்ரொபோர்ஷன் சேர்த்துட்டு, ஸோ இதே மெத்தட்ல நீங்க மாங்காய் ஊறுகாய் அதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இந்த இத ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு எங்க சேனல இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ கன்டினியூஸா பாருங்க. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப 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 உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அ ஊறுகாய் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி உங்க கை கெடாம இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மெத்தட பண்ணி பார்த்தோம்னா, ஊறுகாய் ஒரு 3 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்க, இது ஏற்கனவே ஊற வச்ச ஊறுகாய் தான். ஆக்சுவலா ஊற வைக்கல. இதில பார்த்தீங்கன்னா லைட்டா உப்ப போட்டு பரப்பி விட்டு, அந்த லெமன நல்லா வச்சு விட்ருங்க. எத்தனை லெமன் வைக்கிறீங்களோ, இப்போ 10 லெமன் வைக்கிறீங்கன்னா, ஒரு கை உப்பு போட்டுருங்க நல்லா. தூள் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினானது. இதுக்கு என்னென்ன சேர்த்துக்கின்றத அப்புறம் சொல்கிறேன். அது சஸ்பென்ஸ் உங்களுக்கு. அடுத்து மஞ்சத்தூள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அ இந்த மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த பொடி நம்ம என்ன பொடி அரைச்சி வச்சுருக்கோமோ அந்த பொடியும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு காரப்பொடி. காரப்பொடினா மிளகாத்தூள் உங்களுக்கு என்ன இதுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன உரப்பு வேணும் அப்படின்றத அதை போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் பாட்டுக்கு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் ஊறுகாய். நான் 2 டீஸ்பூன் போடுறேன். எனக்கு அது போதும். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாயில இந்த இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு இந்த பொடி போடணும். இந்த பொடி என்னென்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 2 கை, உங்கள் கையளவு 2 கை சாப்பிட்ற அரிசி 1 கையளவு வெந்தயம். வெந்தயம் ஒரு கையும் போடலாம் அல்லது பாதியும் போடலாம். ஸோ அந்த பாதி அளவு கூட உங்களுக்கு கடுகு கடுகு போட்டுக்கங்க. அதாவது 1 கை அளவு அரிசி, 1/2 கை அளவு வெந்தயம், 1/2 கை அளவு கடுகு, 1/2 கை அளவு பார்த்தீங்கன்னா, லைட்டாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். உளுந்து சேர்த்துக்கங்க. உங்கள் கையளவு கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் புளிக்குழம்பு செய்கிறேன், புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். புளிக்குழம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாயில பார்த்தீங்கன்னா, மெயினான திங் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை சேர்க்கறது தான் மெயினானது. ரொம்ப சுவையாக இருக்கும். நாடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த பொடி பார்த்தீங்கன்னா 1 கை அளவு அரிசி, அதுக்கடுத்து 1/2 கை அளவு வெந்தயம், 1/2 கை அளவு உங்களுக்கு கடுகு, ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை 2 கை அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சட்டியில் அடி பிடிக்காமல், அதாவது சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. ஸோ இந்த பொடி புளியோதரை, புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காய்கறி செய்யும்போது கூட லைட்டாக தூவி விட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஸ்பூன் தூவி விட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், ஊறுகாய் பாருங்கள் எப்படி தளதன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஊறுகாய் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வெறுமனே சட்டியில் லெமனை உப்புலாம் பரப்பி விட்டுட்டு லெமனை ஒன்றா வச்சுருங்க. லெமனை வைக்கும்போது துடைச்சிட்டு வைங்க. வச்சு மூடி வச்சுருங்க. மூடி சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தண்ணியாக இருக்கும். பயந்துடாதீங்க. தண்ணியாக இருந்தாலும் அதை ஆற வச்சு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, நல்லா கட் பண்ணிடுங்க. ஆற வச்ச பிறகு நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிவிட்டு அப்படியே சட்டியில் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் தாளிக்கணும் அவசியம் கிடையாது. தாளிக்கணும்னா நீங்கள் தனியாக கூட சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கங்க. தாளித்து போட்டுக்கங்க. தாளிக்கவும் செய்யலாம், தாளிக்காமல் செய்யலாம். நான் கடுகுலாம் ஏற்கனவே இதில் போட்டதுனால நான் தாளிக்கலை. நீங்கள் வேணால் தாளிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊறுகாய் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம், மாங்காய் சேர்த்துக்கலாம். அது மிக்சர் ஊறுகாய் ஆயிரும். நீங்கள் 10 நிமிஷத்தில் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஊறுகாய் ரெடி. அருமையான அமேசிங்கான ஊறுகாய் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம். ஸோ எல்லாத்துக்கும் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் அருமையான ஊறுகாய் ரெடி. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ஒரு வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.
அதனால் எனக்கு வந்து பிடிச்சி போடுறதுனால உடனே செஞ்சுட்டேன். நம்ம வந்து ஊறுகாய் ஊற வைக்கணும்னு அந்த லெமனை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக செஞ்சிடலாம். செஞ்சிங்கன்னா அருமையான ஊறுகாய் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொடியை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா புளிக்குழம்பு, ஸோ அதுக்கடுத்து மற்ற எல்லா எல்லா வகையான குழம்புக்கும் நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், நான் எண்ணெயும் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றாமே பாருங்கள் ஓரத்தில் எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வருது. பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் நான். இங்கே பாருங்கள், நான் ஊற்றவே இல்லை, எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றலை. ஆனாலும் பாருங்கள், சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா மிதந்து வருது, எண்ணெய் மிதந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெயை என்ன செய்யலாம், ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிடலாம். நான் வச்சுருக்க ட்ரிபிள் ஏ நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எண்ணெயை வந்து ஒரு 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூனோ ஊற்றிக்கலாம். உங்கள் சுவைக்கு எப்போ ஊற்றிக்கலாம், பார்த்து செமையாக இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா அரைக்கும்போது மறக்காமல் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நீங்களும் மறக்காமல் சேர்த்து அரைச்சிக்கங்க. உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் எழுதுங்க. இனிமேல் எந்த இதுலேயும் லெமனை ஊற வைக்காதீங்க. ஸோ மாங்காய் ஊறுகாய், வெள்ளைப்பூடு ஊறுகாய் அதெல்லாம் கூட தனித்தனியாக போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் எந்த மாதிரி இந்த தப்புகள் பண்ணிட்டு கொண்டதை அந்த தப்புகள் நீ நோட் பண்ணிக்க சொன்னால் தான் எங்களுக்கு திருத்திக் கொள்ள ஏதுவாக இருக்கும். எங்களோட ஃபியூச்சருக்கும் நல்லா உதவும். பாருங்கள், ஊறுகாய் பாருங்கள், தலை எச்சு ஊறுதா, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இந்த ஊறுகாய் இதே ஸ்டெப்பில் பண்ணி பாருங்கள். ஸோ மேலும் கூட நீங்கள் என்னென்ன ஊறுனாலும் பண்ணிக்கிறலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஊறுகாய். இங்கே பாருங்கள், அமேசிங்காக இருக்குது பாருங்கள். நாக்கு எச்சி ஊறுதா, செம்மையாக இருக்குங்க. இந்த ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெள்ளைப்பூடு இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு சேர்த்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரொம்ப ஈஸி தான். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க, 2 விசில் வேக வச்சுக்கோங்க. க்யூபை கட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் சட்டையை காய வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்ற பிறகு லைட்டாக கடுகு உளுந்து போடுங்க, கொஞ்சம் காரப்பொடி, அதுக்கடுத்து மஞ்சள்தூள், அதுக்கடுத்து பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை போட்டு கருவேப்பிலை தூவி இறக்கி பாருங்கள். அருமையான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. லெமன் சாதம், அதுக்கடுத்து புளியோதரை, அதுக்காக தொட்டுக்க உருளைக்கிழங்கு சாதம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிடிச்சும் போகாது. சிம்மில் வச்சா எந்த ஒரு பொருளும் பிடிச்சி போகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து செய்யும்போது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் செய்யும்போது அந்த ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மில் வச்சா தான் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது, அடிப்பொலியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஊறுகாய் வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா, நீங்கள் ஊற வச்சு அதை கொண்டு போய் 5 நாள் ஊற வச்சு அதெல்லாம் செய்யணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஊறுகாய் உடனே பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஹோட்டல்ஸ்லேயும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருமண வைபவங்களுக்கும் செய்கிறாங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஊறுகாய் மறக்காமல் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கிது. அதனால் இதை வந்து மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஊறுகாவை உடனே செஞ்சுருங்க. செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டேனியல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து சேனக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். சேனக்கிழங்கு, சேப்பாக்கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க. அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உடனே டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். வேலையை முடித்து குழந்தைகளுக்கும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுடலாம். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். Thank you so much. Bye bye.